This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்தின் நிரந்தர கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தலைமை ஏற்பவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு கையெழுத்திட்டு ஒருமனதாக அதிமுக கழகத்திற்கு தலைமை தாங்கிறதுக்கு தகுதியானவர் மாண்புமிகு எடப்பாடி என்று கையெழுத்து கொடுத்து ஆதரவு கொடுத்த நிகழ்ச்சி கூட்டம் இப்ப நடைபெற்றிருக்கிறது. நான் கேள்வி என்னப்பா, எங்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் இபிஎஸ் ஐயா கூட 28, அவங்களுக்கு 28 வேற என்ன கூந்த கூடியிருக்கா? 100க்கு 100 இங்க இல்ல. இபிஎஸ் பொதுக்குழு உறுப்பினர் 1-2 வராம இருப்பாங்க. நாளைக்கு எல்லாம் தெரியும், பல பேருக்கு தவறு போயிருக்காது. மெஜாரிட்டி மக்கள் எல்லாம் வந்துட்டாங்கப்பா. உங்களுடன் இணைந்து செயல்பட்ட முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம் போயிருக்காங்க. நாளைக்கு இணைந்து செயல்பட போறாங்க. நாளைக்கு அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க வர்றதுக்கு? உங்களோட இணையறது. அதெல்லாம் அவர்கிட்ட கேள்வி என்ன கேட்டா, நீங்க தான் சார் சொன்னீங்க இணையறதுக்கு வாய்ப்பு. நான் எப்ப சொன்னேன்? இந்த தண்ணிக்கிட்டு என்னப்பா எப்படி சொல்றாரு? இப்பதான் பேச ஆரம்பிக்கிறேன். நான் எப்ப சொன்னேன்? நான் எப்ப சொன்னேன்? இருக்கிறவங்கள போக முடியாதுன்னு சொன்னேன். இணையறதுக்குன்னா கட்சியில ஒரு சில பொறுப்புல இருப்பாங்கல்லப்பா, தெரியாம இருக்க மாதிரி உட்காந்துருப்பாங்க. வாங்கினா வந்துருவாங்க. கொரோனா அமைக்கிறதுக்கு இதுலயும் மனு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி எதிர்ப்பணியிலையும் கொடுத்துருக்காங்க. இதுல யாருக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு? எங்க அதெல்லாம் சட்டசபைக்கு உட்பட்ட பேச்சு. இங்க என்னப்பா கேட்கல? அதுதான் அதுல சட்டசபையில அவங்க சட்டப்படி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி எடப்பாடியார் தரப்பு சொல்றதா சரியானது, தலைவர் சொல்றதா கரெக்ட், அவர் சொல்றதா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அதுல போய் நம்ம தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை திமுகவை மக்கள் போக்கல் பண்ணிருக்காங்க. இதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? அது தீர்ப்பு வந்துருச்சு. என்னத்த சொல்றது? அதான் புறக்கணிச்சிருக்காங்கன்னு தான் தெரியுது. அப்புறம் என்ன? தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுக பின்னடைவாவே இருக்குது. இப்ப இந்த நிலைமையில பாத்தீங்கன்னாக்கா வேல்மணி வந்து தனியாக பின்னாடி போயிருக்காங்க. மேற்கொண்டு பின்னாடி தானே நமக்கு பொறுத்தவரைக்கும். அது எப்படி பாக்குறீங்க? ஐயா, அதாவது அதிமுக வெற்றி பெற்ற 47 பேர் எடப்பாடியார் தலைமை ஏற்றவர்கள். எடப்பாடியார் தலைமை ஏற்றவர்கள் சரியா இருக்காங்க. ஏதாவது ஆதாயம் எங்கேயாவது பெறலாம்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்கள கேளுங்க, எதுக்கு போயிருக்காங்க நமக்கு தெரியும். 24 பேர் அங்க போயிருக்காங்க. அவங்களுக்கு அமைச்சர்கள் கிடைக்கிறதா மெயினா அதை எதிர்பார்த்தா போயிருக்காங்க. அமைச்சர் பதவி எதிர்பார்த்தா போயிருக்காங்க. கிடைக்க வாய்ப்பு இருக்கா? நான் ஜோதிடர் இல்லை, எனக்கு தெரியாது. நான் என்ன பதில் சொல்றது? அவர்கள் மீது வழக்கு போட்டு அவங்க பதவியை நீக்கம் பண்றதுக்கு அதிமுக தயாரா இருக்கா? வேறு வழி அதிமுக தயாராக இருக்கிறது. அவங்க மேல வழக்கு போட்டு அவங்களுடைய எம்எல்ஏ பதவி வைக்கப்படுமா? சட்டம் என்ன செய்வதோ அதை படி செய்வோம். தவற ஒன்று தீர்ப்பு வந்தா அதிமுக சேர்த்துவாங்க. வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது எடப்பாடியார், நான் கிடையாது. கட்சி பொருளாதாரம் இருக்குங்க. பணத்தை பத்தி கேளு சொல்றேன். கட்சி நடவடிக்கை அவரு தானே முடியும். நான் இன்னொருத்துக்காக பேச கட்சியில ஏதாவது பிரச்சனை பணம் இருக்கானா கேளு சொல்றேன். கூடி போயிடலாமா? This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.